ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் அருள் ஃப்ரம் துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி குரூப் 4 சிலபஸ் மாற்றப்படாது, பழைய சிலபஸ் தான் இருப்பின வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் ஸோ என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சது தான் இப்போ நிறைய டவுட் வந்திருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் கேட்ட மேஜரான டவுட்ஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னா நான் எப்படி படித்து பாஸ் பண்ணுன்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரி, இது பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு நான் சொல்யூஷனாக எடுத்துக்கலாம். சரி, இது உங்களுடைய முழு விருப்பமாகும். அது பார்த்தீங்கன்னா இது நான் எப்படி பாஸ் பண்ணேன், நான் எப்படி படித்தேன், என்னுடைய மெத்தட் ஆஃப் ரீடிங்கை தான் நான் இதில் உங்களுக்கு முழுக்க ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ குரூப் 4 சம்மந்தமான போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே முழுக்கவே 100% என்னுடைய அனுபவத்தின் பேரில் தான் நான் போடுறதா இருக்கும். சரிங்களா, அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. நான் எதையுமே சொல்ல போகிறது கிடையாது. இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். சரிங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம், ஏன்னா எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா இப்போ கொஞ்சம் நான் ப்ரீஃபாக பேசுவேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முடித்த உடனே இதில் எதனா ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அந்த டவுட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ண ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியும். ஸோ ஒரு கொஞ்சம் மொக்க போகாமல் இருந்தாலும், ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஆனால் அந்த கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஸோ அதை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ முதல் விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுதான் சார் படிக்க போகிறோம், இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு முடிவாயிட்ட பிறகு இப்போ குரூப் 4 அப்படின்ற ஒரு டார்கெட் நிறைய பேர் வச்சுருக்கீங்க. ஏன்னா பெருவாரியான மக்கள், அது பெருவாரியான கேண்டிடேட்ஸ் எல்லாமே படிக்கக்கூடிய சிலபஸ் எதுவாக இருக்குன்னா குரூப் 4 தான் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒரு அச்சாணி போட்ட மாதிரி தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயமாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இப்போ எல்லாருக்கும் அந்த ஆர்வன்ற ஒன்று வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஆர்வம் இல்லாமல் வந்துச்சு, இப்போ அந்த ஆர்வம் வந்துடுச்சு. ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு. அந்த எண்ணம் உருவானுச்சுன்னா அது செயலாக மாறிடுச்சு. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எண்ணம் சொல்லாகும், சொல் செயலாகும், செயல் பழக்கமாகும், பழக்கம் வழக்கமாகும், வழக்கமே வாழ்க்கையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் உண்மை தான். இதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம என்ன நினைக்கணுமோ, என்ன செய்ய போகிறோமோ அதை முதல்ல நினைக்கணும்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லுவார். அதன் பிரகாரம் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதை செயல்படுத்த போகிறோம். அப்படி செயல்படுத்தும் போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். எல்லாருக்குமே ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். அது ஒட்டுமொத்தமான அந்த ஒரு வீடியோவில் தரப்போகிறேன். இந்த வீடியோ அந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் நான் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டவுட்டாக நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டவுட்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரம் படிக்க வேண்டும், ரெண்டாவது எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், மூணாவது எவ்வாறு படிக்க வேண்டும், நாலாவது எதை படிக்க வேண்டும், பார்த்தீங்கன்னா அஞ்சாவது எப்படி படிக்க வேண்டும். ஏன்னா சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக இருக்குன்னா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணார். அவர் கால் பண்ணி நான் ஒரு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ண உடனே அவர் கேட்ட அடுத்தடுத்த கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. சரிங்களா, இதில் கூட அந்த 5மே ஒரே நபர் கேட்டார் என்கிட்ட. இதை தான் நிறைய பேர் கேட்டாங்க. அவங்க தனித்தனியாக கேட்டாங்க. ஆனால் ஒரே நபர் நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னதுக்கப்புறமே அடுத்தடுத்து இந்த டவுட் கேட்டு இருந்தார். இது கண்டிப்பாக ஏன்னா அவர் அப்போ தான் புதுசாக படிக்க போகிறாரு. ஸோ அதனால் கேட்டார். இந்த மாதிரி புதுசாக படிக்க நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் மெத்தட் யூஸ் பண்ண மெத்தட். ஓகேவா, முதல் விஷயம், எந்த நேரம் படிக்க வேண்டும். சரிங்களா, ஒரு சில என்ன சொல்லணும்னா வெடிகாலம் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக படிப்பாங்க. ஒரு சில வெடிகாலம் 4 மணிக்கெலாம் எழுந்து பேய் மாதிரி படிப்பாங்க. ஓகேவா, அது மாதிரி சில நைட்டு ஃபுல்லாக மொட்டை மாடியிலையோ இல்லை பார்த்தீங்கன்னா வெளியே படிப்பாங்க. ஒரு சில நடந்துக்கிட்டே படிப்பாங்க, ஒரு சில படுத்துக்கிட்டே படிப்பாங்க, ஒரு சில என்ன பண்ணுவாங்க உட்காந்து யாருமே இல்லாமல் சத்தமே இல்லாத போய் படிப்பாங்க. ஒரு சில டிவி பார்த்துன்னு படிக்கிறவங்க கூட இருக்காங்க. சரிங்களா, ஏன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவி பார்த்து தான் படிப்பேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஜாலியான விஷயன்றதுனால அது கான்சன்ட்ரேஷனாக படிக்க மாட்டேன், டிவி பார்த்துணும் இல்லை சாங் கிட்ட தான் படிப்பேன். ஓகேங்களா, ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்டிடியூட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த நேரம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது. உங்களுக்கு கன்வீனியன்டான நேரம் எதுவாக இருந்தாலும் அந்த டைம் படிங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நார்மலான ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 மணிக்கு தான் எழுந்துப்பார். அப்படின்னும் போது 8 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு நபரை போயிட்டு வெடிகால் 4 மணிக்கு எழுந்து படிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எரிச்சல் தான் வரும். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக 4 மணிக்கு படிக்கிறது கெட்ட விஷயம் இல்லை. நான் என்ன சொல்லனா, ஒருவரோட விருப்பத்தின் மாறாக அவர் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அது அவருக்கு பிடிக்காத விஷயமாக தான் மாறும். இதுதான் மனித ரீதியான உண்மை. சரிங்களா, அப்படி நம்ம அறிவியல் பூர்வமான உண்மை. அப்படின்னும் போது ஒரு 8 மணிக்கு இருக்க நபர் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு எழுந்தாரா, அவர் வேலை முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு படிக்க ஆரம்பிக்க வச்சுக்கலாம். அது ஒரு கரெக்டான ஒரு நார்மலான விஷயம். ஓகேவா, அந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்தமாரி வெடிகால் 8 மணி 4 மணிக்கு இருந்தால் தான் படித்தது தான் ஞாபகம் இருக்கும். அதுமாதிரி நைட்டு 10 மணி வரைக்கும் படித்தா தான் ஞாபகம் இருக்கும். இல்லை வெடிகால் 4 மணிக்கு கண்ணை முழிச்சு படிக்கணும், எந்த விதமான நடந்துகிட்டே படித்தா தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இதுக்கு ஒரு தெளிவான சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் படிங்க. விருப்பம் இல்லாமல் நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் புக்கை வச்சு படித்தாலும் வேஸ்ட்டு தான்.
சரிங்களா. விருப்பத்தோடு நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் படித்தாலும் அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு வேல்யூபிளான செகண்ட். சரிங்களா. நீங்கள் விருப்பம் இல்லாமல் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வேல்யூபிள் இருக்காது. அதனால் வெடிகாலை எழுந்து படித்தா தான் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நீ பாஸ் பண்ணால் வெடிகால இந்த படி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என் நாளை 10 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 10 மணி தான் படிக்கும். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா காலைல 10 மணிக்கு அழகாக டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தாங்கன்னா ஈவினிங் 4 மணி வரைக்கும் படிப்பாங்க. அது வந்து ஒரு வகை. ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா பகல் ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் படிச்சுங்க கத்திங்க இருப்பாங்க. இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது எப்படி படிப்பேன்னா பகல் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிட்டு அப்போல்லாம் வேலை வீட்டில் தான் இருந்தோம். அப்போ ஜாலியாக சுற்றிட்டு அப்புறம் ஒரு 4 மணிக்கு மேலே வந்தால் அப்பா அம்மாலாம் திட்டினாங்கன்னா அந்த திட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக வெறித்தனா படிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து கழுவி ஊற்றுவாங்க. என்னென்னா நான் பகல் ஃபுல்லாக சுற்றுறேன், நைட்டு ஃபுல்லாக வந்து படித்து ஏமாத்துறேன், ஊரை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பகல் ஃபுல்லாக வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். எல்லோரும் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம உட்காந்து படிச்சிருந்தால் நமக்கு வந்து ஒரு மனசு ஒரு இதுவாக இருக்கும். அது வந்து வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெஷர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால் நைட்டு எல்லோரும் பகல் எல்லோரும் சுற்றும் போது சுற்றினோம், நைட்டு எல்லோரும் தூங்கும்போது நம்ம வீழ்ச்சிருந்து படிச்சுட்டா போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வகையான மெத்தட். நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு எந்த டைம் கன்வென்ட்டாக இருக்கோ அந்த டைம் உட்காந்து படிங்க. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதை விட்டுட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு எவன் சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க. இங்கே உங்கள் மனசு என்ன சொல்லுது, என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும், இவ்வளோ டைம் தான் படிக்க முடியும் அப்படின்னா படிங்க. நீங்கள் எப்பயுமே ஜாலியாக படித்தாதான் அது உங்கள் மனசில் பதியும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள், நம்ம வாத்தியார் நடத்துகிற பாடமும் நம்மளாக போய் தேட்டரில் பார்க்குற படமும் என்னது ஒரே விஷயந்தான். என்னது அவர் நடத்துகிறாரு, ரெண்டுமே விஷுவலான விஷயந்தான். ஆனால் அந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக பதிவாகுது. ஆனால் ஒரு வாத்தியார் நடத்துகிற பாடம் வந்து நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆக மாட்டுது. அதுக்கு என்ன காரணம்? அதாவது வாத்தியார் நடத்துறது ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம போய் உட்காரோம், அதனால் நமக்கு அது மனப்பாடம் ஆகலை. அதுவே ஒரு படம் எடுத்து நம்ம விருப்பப்பட்டு போய் பார்க்குறோம், அந்த படம் அது ஈஸியாக நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகுது. இதான் விஷயம். இங்கே வந்து விருப்பம் தான் உங்களை வந்து எப்பயுமே வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். அதனால் உங்களுக்கு விருப்பமான டைமில் மட்டும் படிங்க. விருப்பம் இல்லைனா தயவுசெய்து தூக்கி போட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கள். ஏன்னா அந்த வேலையாச்சும் நீங்கள் உருப்படியாக செய்வீங்க. சரிங்களா. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முதல் விஷயம். அப்போனா இதில் எந்த நேரம் படிக்கிறது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு எந்த நேரம் விருப்பமான நேரமோ அந்த நேரம் படிங்க. சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட் விஷயம். அதேமாதிரி இந்த விஷயத்தில் வந்து யாரையுமே நம்பாதீங்க. இது உங்களுடைய உடல் சம்மந்தமான விஷயம். ஓகேங்களா. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கு இருந்தால் வச்சுங்க, அதாவது 4 மணிக்கு இருந்துப்பாங்க. 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 6 மணிலேருந்து 10 மணி தூங்கி கிடப்பாங்க. அது வேஸ்ட் தானே. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி டைம் பார்த்துங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் படிக்க வேண்டும். ஓகேவா. இதுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணுன்றது முக்கியமே கிடையாதுங்க. சரிங்களா. ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து 8 மணி நேரம் படித்தேன், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4நாலே 10 மணி நேரம் படித்தா தானே பாஸ் பண்ண முடியும். அதாவது அம்பேத்கர்லாம் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் படித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அம்பேத்கர் 16 மணி நேரம் படித்தார்னா ஓகே, கிரேட்ஃபுல் தான். அதுக்கு என்ன ரீசன்னா அவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், யூடியூப் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அவங்களுடைய பொழுதுபோக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிப்பது தான். ஸோ அதனால் அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் நமக்கு தான் பொழுதுபோக்குன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த காலத்தில் படிக்கிற பெரிய விஷயம் தான், அதை படிக்கிறது தான் பெரிய விஷயமா இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ அந்த காலத்தில் அம்பேத்கர் வந்து இந்த காலத்தில் இருந்தால் கூட அந்தளவுக்கு படிச்சிருப்பாருன்றது தெரியல. பட் ஆனால் அவர் வேறு லெவல், நம்ம லெவலுக்கு தானே பார்க்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டைம் கன்வென்ட்டாக இருக்கோ அதை படிங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறோம், இவ்வளோ தான் என்னால் படிக்க முடியும். நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் 8 மணி நேரம் படிக்கிறத நம்ம உட்காந்து 8 மணி நேரம் படிக்கக்கூடாது. உங்களுக்கு சார் என்னால் வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் படிக்க முடியும், அதுக்கப்புறம் புக்கே விருப்பம் வரமாட்டேங்க சார், ஆனால் என் ஃப்ரெண்டு படிக்க சொல்லானது நான் படிக்கிறேன் சார், இல்லை எங்கள் அப்பா திட்டுவாருன்னு சொல்லிட்டு படிக்கிறேன் சார்லாம் படிக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த வேலையின் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை வந்து குறைச்சிடும். என்னடா அது 8 மணி நேரம் படிக்கணுமாடா, அப்போ 8 மணி நேரம் படித்தா தானடா வேலை வாங்க முடியும், நம்ம 4 மணி நேரம் தான் படிச்சோம். அப்போ வந்து என்னன்னா அப்போ 8 மணி நேரம் படித்தா தான் வேலை, 4 மணி நேரம் படித்தா வேலை இல்லை அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களால் கண்டிப்பாக 8 மணி நேரம் வந்து எல்லா நாளும் படிக்க முடியாது. ஒரு நாள் படிக்காமல் இருப்பீங்க, ஒரு நாள் 7 மணி நேரம், ஒரு நாள் 6 மணி நேரம், ஒரு நாள் 5 மணி நேரம், அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிப்பீங்க. அப்போ உங்கள் மைண்டில் என்ன ஆகும், அப்போ 8 மணி நேரம் படித்தோம் பாஸ் பண்ணுறோம், நம்ம 1 மணி நேரம் தான் படிச்சிருக்கோம், நம்ம ஃபெயில் ஆகிடுமாடா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். சரிங்களா. என்னை பொறுத்து நல்லா கேட்டேங்க, 8 மணி நேரம் படித்து ஃபெயில் ஆனோன்னு இருக்கான், ஒரே மணி நேரம் படித்து ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சார் 8 மணி நேரம் படித்தா போதுமெல்லாம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன். கண்டினியூஸாக 8 மணி நேரம் படித்து ஃபெயில் ஆனோன்னு இருக்கான், கண்டினியூஸாக 1 ஹவர் மட்டும் ஒரு நாளைக்கு படித்து வேலைக்கு போயிட்டே படித்து பாஸ் பண்ணணுன்னு இருக்கான். சரிங்களா. ஏன்னா இது முழுக்க நேரத்தை பொறுத்து இல்லை, அளவை பொறுத்தது. ஓகேங்களா. ஒருத்தர் 8 மணி நேரத்துக்கு 10 பக்கம் படிக்கிறதுக்கும் ஒருத்தர் 1 மணி நேரத்தில் 10 பக்கம் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துங்க. அதனால் நீங்கள் நேரம் முக்கியம் இல்லை. சரிங்களா. நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் தான் முக்கியம். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா. அதுக்கு அடுத்த விஷயம், 3வது விஷயம் என்ன பார்த்தோன்னா எவ்வளவு படிக்க வேண்டும்.
ஓகேவா. எவ்வளோ படிக்கும், அதாவது எவ்வாறு படிக்க வேண்டும், ஓகேவா. எவ்வாறு படிக்க வேண்டும் போது பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் புக்கில் இருக்கா, இப்போ வந்து டெக்ஸ்ட் புக்கு தான் நம்ம எல்லாருமே படிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ டெக்ஸ்ட் புக்கு படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத அப்படியே படிக்கிறத விட அதை நீங்கள் உங்களுடைய ரன்னிங் நோட்ஸ், அதாவது பார்த்தா நீங்கள் உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி எழுதி அதை படிங்க சரிங்களா. அதை நான் எது சொல்கிறேன்னா, இப்போது ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு ஃபாண்ட் இருக்கும், ஒவ்வொரு சைஸ் இருக்கும் சரிங்களா, ஒவ்வொரு பிக்சர் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் படிக்கும்போது கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கிறது தமிழில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஒரு ஹேண்ட், இது ஒன்று தான் சரிங்களா. சயின்ஸில் நீங்கள் ஒரு மாதிரி எதுனா அதே தான் ஃபிசிக்ஸ்லேயும் எழுத போகிறீங்க சரிங்களா, அதாவது மற்ற சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க சரி. அப்படின்னும் போது உங்களது ஒரே ஹேண்ட் ரைட்டிங், ஒரே யூனிக்கான ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அப்படின்னும் போது உங்கள் மைண்டில் ஈஸியாக பழகணும். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20 வருஷமாக அதே ஹேண்ட் ரைட்டிங் தான் பழகிருப்பீங்க. ஸோ அப்படின்னும் போது உங்கள் மைண்டில் வந்து ஒரு பழகின ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஈஸியாக போய்ட்டு உங்கள் மைண்டில் பதிஞ்சிடும். அதனால தான் நான் சொல்கிறேன்னா, நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது நீங்கள் எழுதும்போதே ஒரு 10 வாட்டி படிச்சதுக்கு சமமாயிடும் சரிங்களா. இதெல்லாம் 2 பெனிஃபிட் இருக்கிறதுனால தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிங்க. சார் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகாது. அதை நம்ம தான் வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நினச்சிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு புக்கில் இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு 1 hour ஆகும். நோட்ஸ் எடுத்துக்கு 3 மணி நேரம் ஆகும், ஒத்துக்கிறேன் சரிங்களா. நீங்கள் 1 hour படிச்சுட்டு போகலான்னு சொல்லி நினைப்பீங்க ஓகேங்களா. ஆனால் நோட்ஸ் எடுத்துக்கு 3 மணி நேரம் ஆகும். இந்த 3 மணி நேரம் உங்களுக்கு எங்கே டேலி ஆகும்னா, இப்போது அந்த ஒரு புக்கை நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா 10 மணி நேரம் 1 hour ஆகுதுன்னா, அடுத்த வாட்டி அந்த புக்கு படிக்கும்போது 1 hour தான் ஆகும். ஏன்னா அந்த கண்டென்ட் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு வரும்போது என்ன மினிமம் கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம்னா குறையினாவே மீதி பண்ணி மேஜராக வந்து டைம் அதிகமாகும். அதுவே நீங்கள் ஒரு வாட்டி 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் 1/4 மணி நேரத்தில் அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு போயிடலாம். அதாவது அந்த லெசனை வந்து 1/4 மணி நேரத்தில் 1/4 மணி நேரம். ஏன்னா உங்கள் பழக்கப்பட்ட ஹேண்ட் ரைட்டிங், நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எழுதிருப்பீங்க, இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக சீக்கிரம் படிச்சிருவீங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து ரிவிஷன் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக படிச்சிருவீங்க ஓகேங்களா. ஆனால் புக்கிலேயே கொஞ்சம் படிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாட்டியும் புக் எடுத்து படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அவர் ஒளி, அது லைட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை படிக்கணும்னா கிட்டத்தட்ட 6th-லேருந்து 10th வரைக்கும் அந்த ஒளியை பற்றின பாடம் இருக்குது. அப்போனா இப்போ நான் அந்த ஒளின்னு ஒரு டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும், 5 புக்கையும் எடுத்து படிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும், அந்த ஒளின்ற ஒரு சின்ன டாப்பிக்கை எழுத முடியும். அதுவே அவர் வந்து நோட்ஸ் எடுத்து எழுதிட்டார்னா, அந்த 5 புக்கும் படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு வந்து அப்போ என்ன பண்ணணும், ஒளின்றது ஒரே ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர், அந்த 5 பேப்பர் படித்தா போதும், ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ ரிவிஷனுக்கு உங்களுக்கு எது கை கொடுக்கும், கண்டிப்பாக அந்த நோட்ஸ் எடுத்து தான் கை கொடுக்கும். எக்ஸாமுக்கு எது கை கொடுக்கும், ரிவிஷன் கை கொடுக்கும். ரிவிஷனுக்கு நோட்ஸ் எடுத்து தான் கை கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிக்க பாருங்கள் ஓகே. அடுத்தது 4வது, எதை படிக்க வேண்டும். எதை படிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும், ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்வக்கோளாறில் ஒரு கால்ஃபர் விட்டதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3வது கால்ஃபர் தான் பாஸ் பண்ணேன் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா முதல் கால்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறத மட்டும் படித்தா போதும். அப்போலாம் வந்து என்னன்னா, அப்போ தான் காலேஜ் படிச்சிருந்தேன் சரிங்களா. அப்போ காலேஜ் படிச்சிருக்கும் போதே வந்து ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் தான் ஃபஸ்ட்டு குரூப் 4 அட்டன் பண்ணேன். அப்படி அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் கொடுத்த மட்டும் படித்தா போதும் அப்படின்னாங்க. அதை மட்டும் மாங்குன்னு உட்காந்து படித்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் கால்ஃபர் தான் என்ன சொன்னேன்னா, சமச்சீர் புஸ்தகத்தில் இருந்து மட்டும் படித்தா போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சமச்சீர் புஸ்தகத்தில் எல்லாமே படித்தேன். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா சீன ஏகாதிபத்தியம், சிலுவை போர், அதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவர்களுக்கிடையே அந்த 9வதுலேயே வர ஹிஸ்ட்ரியே கிடையாதான். ஆனால் அதையே தெரியாமல் நான் படிச்சுன்னு இருந்தேன் சரி. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து அந்த 3வது கால்ஃபர் வந்து நான் பாஸ் பண்ணதுக்காரன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எடுத்து மட்டும் படித்தா போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதை மட்டும் படித்து பாஸ் பண்ணேன் சரிங்களா. அதனால் என்ன சொல்லணும்னா, தயவு செஞ்சு எதை படிக்கணும் முறை சிலபஸில் அது இருக்கான்றதை பார்த்துட்டு படிங்க. நீங்கள் எந்த ஒரு டாபிக் படித்தாலுமே இந்த டாபிக் சிலபஸில் கவர் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. சும்மா இருக்குதுன்றதுக்காக, இல்லை நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துட்டானே, இல்லை நம்ம சார் கொடுத்துட்டான்றதுக்காக எதையுமே கண்ண முடின்னு படிக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டிகிரி, மினிமம் டிகிரி பிடிச்ச ஸ்டூடெண்ட் தான். அப்படின்னும்போது நமக்குன்னு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். அது கொஞ்சம் யூஸ் பண்ணி, ஓகே இது சிலபஸில் இருக்கா, இதில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க அப்படின்னும்போது அந்த சிலபஸில் இருந்தால் மட்டும் படிங்க. இல்லைனா அது தயவு செஞ்சு எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ இன்ட்ரெஸ்டான விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா. இதுதான் வந்து சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது கடைசியாக எப்படி படிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்படி படிக்க வேண்டியது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. சார் வந்து நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னும்போது, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து எனக்கு மனப்பாடம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது வந்து யாராலுமே பண்ண முடியாது ஓகேவா. ஏன்னா மனுஷனுக்குரிய மிகப்பெரிய பலமே எதுன்னு பார்த்தீங்கன்னா மறதி தான். அந்த ஒரு மறதின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம குறையாக சொல்லிட்டு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் சரிங்களா. அதெல்லாம் சொன்னால் மறக்கிறீங்களா, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்
நினச்சிங்க. ஓகேவா? ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களால் ஒரே மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அது உங்களுக்கு எப்போ ஞாபகம் வரும்னா, நீங்கள் எப்போ வந்து அந்த விஷயத்த திரும்ப பார்க்குறீங்களோ அப்போ தான் ஞாபகம் வரும். இது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மொக்க போட்டாலும் பரவாயில்ல. அந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா அருள் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அதாவது அருள் வந்து இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. கவர்மெண்ட் வேலையில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி யூடியூப் சேனல் நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ அந்த விஷயம் என்னை பார்த்து தெரிஞ்சு போச்சு. இப்போ கூட பழகிட்டீங்க. ஒரு 2 நாள் பழகிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு என்னை பார்க்குறீங்க திருப்பணும். ஓகே, இது 1 இயர் கழிச்சு என்னை பார்க்குறீங்க. என்னை பார்த்தவொடனே என்ன வரும் உங்களுக்கு மைண்டில்? ஆட்டோமேட்டிக்காக அருள் யூடியூப் வச்சிருக்காரு, கவர்மெண்ட் வேலை பண்ணுறாரு, இதுமாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்கினார் அப்படின்ற ஒரு விஷயம் என்னை பார்த்தவொடனே டக்குன்னு ஞாபகம் வரும். அதுதான் இந்த இடத்துல மெமரி பவர். ஓகே, அதுக்காக நீ என்ன பண்ணீங்க? அந்த ஒரு வருஷம் வந்து அருள் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, இது பண்ணுறாரு, அவர் பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் நீங்கள் எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணல. ஒரு வாட்டி பார்த்தீங்க, டக்குன்னு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான். அதே மாதிரி தான் புஸ்தகம். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பும். நீங்கள் படிக்கிற படிப்பு வந்து படித்த உடனே அதை வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேவா? நான் மறந்து போச்சேன்னா மறந்து தான் போயிடும். மறந்துச்சா விடுங்க, படிக்கணும், மறக்கணும். சரிங்களா? அந்த வடிவில் காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, படித்த உடனே கிடைக்கும். அதேமாதிரி நான் படித்ததும் மறங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஞாபகம் வரும். இது எங்கேயோ பார்த்தோமேடா, இது எங்கேயோ கேள்விப்பட்டமேடா, இது யாரோ சொன்னாங்களேன்ற ஒரு ஞாபகம் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும். அது நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் வரும். பயத்தோடு இருந்தீங்கன்னா பயத்தில் தப்பு தான் பண்ணிட்டு வருவீங்க. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு படிக்கிற விஷயம் பொறுத்த வரைக்குமே படிக்கிறீங்களா, மறந்துடாலும் பரவாயில்ல, அது என்ன பண்ணுங்க, நம்ம படித்தோடனே ஞாபகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படிக்காதீங்க. சரிங்களா? அதேமாதிரி படிக்கும்போது எப்படி சார் படிக்கணும்னா 3 வாட்டி கண்டினியூவாக ரீட் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை. இப்போ எதனா ஒரு அக்பர் அசோகர் மரங்களை நட்டார், அதாவது அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா 3 வாட்டி நீங்கள் அந்த விஷயத்தை படிக்கிற வரைக்குமே உங்கள் மைண்டில் எந்த விதமான விஷயத்தையும் ஏற்றிக்காதீங்க. அதாவது இதை நம்ம மனப்பாடம் பண்ணணும், இதுதான் எக்ஸாம் முக்கியமான கேள்வி, இந்த எக்ஸாமுக்கு இதில் தான் கேள்வி வரும், அக்பர் தான் ரொம்ப முக்கியமான, அதெல்லாம் எந்த விதமான தாட்டுமே உங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. தெளிவாக சொல்கிறேன், இதை மட்டும், அதாவது என்னென்னா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அக்பர்னு ஒருத்தர் இருக்காருப்பா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹேமு அப்படின்ற ஒரு மன்னரோட போட்டி போட்டு 2ஆம் பானிபட் போரில் ஜெயிச்சிட்டாரு. இதுக்கு பாதுகாவலாம் யார் இருந்தது? பைரம் கான் அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு செய்தியாக தான் படிக்கணுமே தவிர, இது ஒரு கொஸ்டினாவோ, இது வந்து எக்ஸாம் வரக்கூடிய கொஸ்டினாவோ, இல்லை நம்ம உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கொஸ்டினாவோ நினச்சிங்கன்னா அங்கே இடத்துல நீங்கள் பயந்துருவீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பயப்படாமல் இருக்குன்னா ஒரு ரிலாக்ஸாக படிங்க. ஓகே, வந்து ஒரு ரிலாக்ஸாக படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு தரையில் வந்து ஒரு கம்பி இருக்குன்னு ஒரு தரையில் வந்து ஒரு அரை அடியில் ஒரு கம்பி இருக்குன்னா அந்த கம்பி மேலே நீங்கள் ஈஸியாக நடந்துருவீங்க. ஏன்னா தரையில் போது நான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதுவே 2 பில்டிங்க்கு நடுவில் அந்த கம்பியை போட்டு நடப்பீங்களா? ஏன்னா நம்ம கீழே விழுந்துருமோன்ற ஒரு பயம். இதே தான் இந்த இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடுமோ, வராதோ, வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு பயம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த மெமரி பவர் குறைச்சிரும். அதுக்கு நான் என்ன சொல்லனா, வருது வரலை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா. எனக்கு இது அக்பர் என்ன பண்ணார்? ஒரு போரில் ஈடுபட்டார். அதில் யார்? ஹேமுன்றவர் தான் தோற்கடிச்சார். எது? 2ஆம் பானிபட் போர். அதில் யார் ஹெல்ப் பண்ணுது? பைரம் கான். முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு அசால்ட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வரும். ஜாலியாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப்பை வந்து தூக்கி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் ரிலாக்ஸாக படிங்க. அந்த ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்குமே தவிர, நீங்கள் ப்ரெஷரோடு படிச்சிங்கன்னா ப்ரெஷரோடு பண்ணுற எந்த ஒரு விஷயமே கண்டிப்பாக வந்து சேஃபாக இருக்காது. ஓகேங்களா? நம்ம சாதாரண குண்டானில் வைக்கிற பருப்புக்கும் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற பருப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா அதுக்கு அந்த பொறுமனத்து ரொம்ப முக்கியம். அதனால் எப்படி படிக்கின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க கண்டினியூவாக 3 வாட்டி ரீட் பண்ணுங்கள். 3 வாட்டி ரீட் பண்ணதுக்கப்புறம் 4ஆவது வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலைனா மட்டும் என்ன பண்ணிங்கன்னா அதை மட்டும் தனியாக ஒரு இன்ட்டு போட்டு வச்சுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அதாவது மனப்பாடம் ஆகாத கொஸ்டின். இப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தா 10 கொஸ்டின் எடுத்திங்கன்னா 10 கொஸ்டினுமே உங்களுக்கு மனப்பாடம் கொஸ்டினாக இருக்காது. ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு 2 கொஸ்டின் மனப்பாடம், மீதி 8 வந்து அப்படியே நிற்கும். 2வது ரீட் பண்ணும்போது பார்த்தா ஒரு 4 கொஸ்டின் மனப்பாடம், மீதி 6 நிற்கும். 3வது வாட்டி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் மனப்பாடம், மீதி 4 நிற்கும். ஓகே, அந்த 4 கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணணும், அப்படியே இன்ட்டு போட்டு வைக்கணும். 5வது வாட்டி இல்லை 4வது வாட்டி படிக்கும்போது அந்த இன்ட்டு போட்ட 2 கொஸ்டினில் கண்டிப்பாக நான் வரும். 4 கொஸ்டினில் 2 உங்களுக்கு கிளிக் ஆகி 2 மட்டும் நான் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட்டில் ஒரு 15 கொஸ்டினோ இல்லை 20 கொஸ்டினோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருக்கும். 2 பக்கத்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாது, அது எல்லாருக்குமே வரக்கூடிய கொஸ்டின். ஏன்னா நமக்கு 10வது கொஸ்டின் மனப்பாடம் ஆகாமல் இருக்காது, ஒருத்தனுக்கு 5வது கொஸ்டின் மனப்பாடாமல் இருக்காது, ஒருத்தனுக்கு 3வது கொஸ்டின், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கொஸ்டின் மனப்பாடம் ஆகாமல் தான் இருக்கும். அதெல்லாம் நார்மலான விஷயம். அதை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க. சரி, எனக்கு படிச்சுட்டு மறந்து போகுது, பரவாயில்ல, நல்ல விஷயம். அது உனக்கு எக்ஸாம் அப்போ ஞாபகம் வரும். சரிங்களா? அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்களா?
இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணல கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அதேமாதிரி கடைசியாக பண்ணும்போது என்ன பண்ணிங்கன்னா, ரிவிஷன்ற ஒரு ஒன்றத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 3 வாட்டி படிச்சிங்களா, கண்டினியூவாக ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சரியான ஆள். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுன்னா, கண்டிப்பாக ஒரு ரிவிஷன்றது உங்களுக்கு தேவை. சரிங்களா? ரிவிஷன்றது மட்டும் மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து வீக்லி ஒன்ஸோ அது உங்களுடைய கன்வீனியன்ட்டான டைமை பொறுத்து. சப்போஸ் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். சார் நான் வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுன்னா மந்த்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் ரிவிஷன் பண்ணால் தான் உங்கள் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு நார்மலான விஷயமா இருக்கும். சரிங்களா? அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டாப் 5 விஷயங்கள் டவுட் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இது மூலமாக தீர்ந்திருக்கும். இப்படியும் எனக்கு தெரியல சார், இன்னும் ஒரு டவுட்ஸ் இருக்குது, ஒரு சில டவுட்ஸ் இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா 8870234253. இன்னொரு சொல்லேன் 8870234253. இதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர். இதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அது வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு கட்டாயம் போடுறேன். சரிங்களா? எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஒளிமுறை இல்லாமல் கேளுங்க, அதை நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.